வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வந்து நம்ம பாடங்கள் பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் வந்து இந்த பதிவு வந்து மைசூர் சுல்தான்கள் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இரண்டாம் பாகமாக வெளிவருது. முதல் பாகத்தில் வந்து மைசூர் சுல்தானுடைய காலத்தில் நடைபெற்ற முதலாவது மைசூர் போர் மற்றும் இரண்டாவது மைசூர் போர் தொடர்பான செய்திகள் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துருங்க. இந்த பதிவில் வந்து நம்ம மூன்றாவது மைசூர் போர் மற்றும் நான்காவது மைசூர் போர் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நேரம் விழுந்தால் நம்ம வேலூர் கழகத்தையுமே பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள், மூன்றாவது மைசூர் போர் வந்து நடைபெற்ற காலம் வந்து 1790 முதல் 1792. ஏறக்குறைய 2 ஆண்டு காலம் வந்து இந்த மூன்றாவது மைசூர் போரானது நடைபெற்றது. இந்த போருக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மங்களூரு உடன்படிக்கைக்கு பின், அதாவது இரண்டாவது மைசூர் போர் வந்து மங்களூரு உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்திருக்கும். அந்த மங்களூரு உடன்படிக்கைக்கு பின்னாடி திப்பு சுல்தான் வந்து நம்ம ஆங்கிலேயரை வந்து வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஏன்னா இரண்டாவது மைசூர் போரில் வந்து திப்பு சுல்தான் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார். அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் நடந்துகிட்டு இருக்கும்போதே 1782 வந்து திப்பு சுல்தானுடைய அப்பாவான ஹைதர் அலி வந்து புற்றுநோய் காரணமாக இறந்திருப்பார். சரிங்களா? அதற்கப்புறம் மராத்தியர் வந்து உதவி செஞ்சுருப்பாங்க. இந்த காரணத்தால் வந்து திப்பு சுல்தான் அவர்கள் இரண்டாவது மைசூர் போரில் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார். அதனால் வந்து நம்ம ஆங்கிலேயர் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேயருக்கு எதிராக இருந்த ஃப்ரான்ஸு, இங்கே இந்தியாவிலையும் சரி ஐரோப்பாவிலையும் சரி மற்ற காலனி நாடுகள் இருந்த இடத்துலையும் சரி ஃப்ரான்ஸும் பிரிட்டிஷும் வந்து எதிரெதிராக தான் இருந்தாங்க. அதனால் திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு, ஃப்ரான்ஸ் மற்றும் துருக்கி இந்த 2 நாடுகளுக்கும் அவருடைய தூதுக்குழுக்களை வந்து அனுப்புகிறார். சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அப்போது ஆங்கிலேயருடைய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை வந்து திப்பு சுல்தான் வந்து தாக்குறாரு. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1782 ஆங்கிலேயருக்கு அடிபணிந்து அவருடைய நட்புறவோடு இருக்கக்கூடிய திருவிதாங்கூர், கேரளாவில் இருக்கையா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மீது திப்பு சுல்தான் வந்து தாக்குதல் தொடங்குறாரு. இதை வந்து காரணமாக எடுத்துக்கிட்டு ஆங்கில அரசு திப்பு சுல்தான் மீது வந்து போர் அறிவிப்பு செய்கிறாங்க. சரிங்களா? இந்த சமயத்தில் வந்து திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர் வந்து போர் அறிவிப்பு செய்கிறாங்களா? அப்போ யாரெல்லாம் கூட்டு சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரண்டாம் மைசூர் போரில் வந்து மராத்தியர்கள் வந்து அவருக்கு ரொம்ப பேருதவி செஞ்சுருப்பாங்க. இந்த போர்லையுமே வந்து மராத்தியர்கள் மற்றும் ஹைதராபாத் நிஜாம் இவங்க 3 பேர் இணைந்து ஒரு மூவர் கூட்டணியை வந்து உருவாக்கி திப்பு சுல்தான் மீது போர் தொடுப்பாங்க. சரிங்களா? இந்த காலத்தில், சரிங்களா, இந்த இடைப்பட்ட காலத்தில் அப்போது சென்னையில் கவர்னராக இருந்த காரன் வாலிஸ் வந்து பொறுப்பேற்றிருப்பார். சரிங்களா? மூன்றாவது மைசூர் போர் காலத்தில் வந்து காரன் வாலிஸ் பொறுப்பேற்றிருப்பார். முதல் மற்றும் அந்த இரண்டாவது மைசூர் போர் காலகட்டத்தில் வந்து வாரன் ஹேஸ்டிங் அவர்கள் வந்து சென்னையில் வந்து கவர்னராக இருந்திருப்பார். சரிங்களா? அப்போ இந்த காலத்தில் வந்து காரன் வாலிஸ் பிரபு அவர்கள் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றிருப்பார். அவர் திப்பு சுல்தானை பழிவாங்கக்கூடிய விதத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருப்பார். தெற்கில் வந்து மிகப்பெரிய சக்திகளாக விளங்கியது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஹைதராபாத் நிஜாமு, மைசூர் சுல்தான்கள், அப்புறம் மராத்தியர்கள், இவங்க தான் வந்து தெற்கில் வந்து மிகப்பெரிய சக்தியாக இருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயருக்கு வந்து இது எதிராக இருந்தது மைசூர் சுல்தான்கள். அப்போ அவரை தவிர மற்ற 2 மிகப்பெரிய சக்திகளாக விளங்கிய ஹைதராபாத் நிஜாமும் மராத்தியரும் வந்து கூட்டமைப்புடன் வந்து ஆங்கிலேயருடன் கூட்டாளிகளாக செயல்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு தேவைப்பட்ட நிதி ஆதாரங்களையும் கூடவே தனது படைகளையுமே ஹைதராபாத் நிஜாம் வந்து ஆங்கிலேயருக்கு இந்த மூன்றாம் மைசூர் போரில் வந்து வழங்கியிருப்பார். சரிங்களா? 1882 வந்து முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெறும். சரிங்களா? 1882. இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா இதே 1782 ஹைதர் அலி வந்து புற்றுநோயால் மரணம் அடைந்திருப்பார். இந்த காலகட்டங்களில் வந்து ஆங்கிலேயருக்கும் மராத்தியருக்கும் இடையே வந்து போர் நடைபெற்றிருக்கும். அந்த முதல் போரை வந்து ஆங்கிலேய மராத்திய முதல் போர், அதாவது முதல் ஆங்கிலேய மராத்திய போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர் வந்து எந்த உடன்படிக்கை மூலமாக முடிவடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்பை உடன்படிக்கை அப்படின்ற ஒரு உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்திருக்கும். சரிங்களா? அப்போ 1782 முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின்னாடி ஆங்கிலேயருடன் வந்து மராத்தியர் வந்து சால்பை உடன்படிக்கை செய்து கொண்டாங்க. சரிங்களா? அப்படி செய்து கொண்டதால் மராத்தியர்களுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து உதவி செய்யணும், ஆங்கிலேயர்கள் மராத்தியர் வந்து உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை தான் ஏற்பட்டிருக்கும். அதன் காரணமாக இந்த மூன்றாவது மைசூர் போரில் மராத்தியர்கள் வந்து ஆங்கிலேயரை ஆதரித்தார்கள். சரிங்களா? இதன் காரணமாக இந்த மூன்றாவது மைசூர் போர்லையும் சரி அந்த காலகட்டத்திலையுமே ஆங்கிலேயருடைய பலம் வந்து அதிகமாக இருந்துச்சு, அவருடைய கை வந்து ஓங்கி இருந்துச்சு. சரிங்களா? சரி, இது போன்ற அவங்க பலமான கூட்டணியை ஆங்கிலேயர்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதனால் நம்மளும் வந்து நம்மை பலமாக்கணும் தான் திப்பு ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். எங்கள் ஃப்ரான்ஸுக்கும் சரி துருக்கிக்கும் அவருடைய தூதுக்குழுக்கு அனுப்பியிருப்பார். அதாவது துருக்கி இருக்குது பார்த்தீங்களா, துருக்கி வந்து
அப்போது வந்து கான்ஸ்டாண்டினோபிள் இருக்கு இல்லையா, கான்ஸ்டாண்டினோபிள்னு ஒரு இடம் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தரை வழித்தடத்தை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் வந்து கான்ஸ்டாண்டினோபிள். சரிங்களா, இந்த கான்ஸ்டாண்டினோபிளை வந்து துருக்கியர்கள் கைப்பற்றதுனால பிரிட்டிஷ் ஐரோப்பியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும், அதாவது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய தரை வழித்தடம் அடைக்கப்பட்டு அதன் காரணமாக தான் இந்தியாவுக்கான கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா, அப்போ திப்பு வந்து கான்ஸ்டாண்டினோபிளுக்கும் 1787 பாரிஸுக்கு, சரிங்களா, பிரான்சினுடைய தலைநகரான பாரிஸுக்கும் அவருடைய தூதுக்குழுக்களை வந்து அனுப்பியிருப்பார். இந்த ரெண்டு விஷயம் வந்து 1787 வந்து என்னது, கான்ஸ்டாண்டினோபிளுக்கும் சரி பாரிஸுக்கும் திப்பு வந்து தூதுக்குழுவை அனுப்பியிருப்பார். அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிராக தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் திப்பு வந்து இந்த ராஜதந்திர முயற்சிகள் எல்லாத்தையுமே மேற்கொண்டிருப்பார். ஆனால் அவருடைய ராஜதந்திர முயற்சிகள் வந்து பலன் அளிக்காமல் போயிடும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய பிரெஞ்சினுடைய அரசராக இருந்த 16ஆம் லூயி அப்படிங்கிறவர், சரிங்களா, இவருடைய காலத்தில் தான் பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டு அவர் வந்து அவருடைய மனைவி அவரெல்லாம் வந்து கொல்லப்பட்டு அதற்கப்புறம் குடியரசு அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, கடைசி அரசராக இருந்த அப்போதைய பிரெஞ்சு அரசராக இருந்த 16ஆம் லூயி திப்புவினுடைய தூதுக்குழுவை வந்து ரொம்ப நட்போடு நல்ல முறையில் பேசினால் வச்சாலும், ஆனால் திப்பு எதிர்பார்த்த அளவுக்கு ஆதரவை பற்றி எந்த விதமான விஷயம் தராமல் வெறுமனையான ஒரு வெற்று வாக்குறுதியை மட்டுமே தந்திருப்பார். சரிங்களா, அதே போல் பிரிட்டனோட நட்பு பாராட்டிய திருவிதாங்கூர் மீதான திப்புவினுடைய தாக்குதல், அது மட்டும் இல்லாமல் திப்பு வந்து கொடுங்காலூர் அப்படின்ற ஒரு பகுதியை கைப்பற்றியது, இது எல்லாமே கம்பெனி அரசுக்கும் திப்புவுக்கும் எதிரான போர் நடக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பாகவே கம்பெனி அரசு வந்து எடுத்துக்கொள்ளுது. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆங்கிலேயருடைய நட்பு நாடாக இருந்த திருவிதாங்கூர் அதற்கப்புறம் கொடுங்கலூர், இந்த ரெண்டு பகுதி மீதும் திப்பு சுல்தான் போர் தொடுத்தது வந்த ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாகவே போர் அறிவிப்பாகவே பார்த்துட்டு 3ஆம் மைசூர் போரை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து துவக்குறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து நம்ம போரினுடைய போக்கு பார்க்க போகிறோம். இந்த போர் எப்படியெல்லாம் நடைபெற்றது, போரில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கர்னல் ஹார்லி, சரிங்களா, கர்னல் ஹார்லி அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய படைத்தளபதி திப்புவினுடைய படைத்தளபதியாக இருந்த ஹுசைன் அலியை வந்து கள்ளிக்கோட்டை, அதாவது கோழிக்கோட்டு இருக்கு இல்லையா, கோழிக்கோட்டினுடைய மருவு தான் வந்து கேலிக்கட், சரிங்களா, கள்ளிக்கோட்டையில் வந்து தோற்கடிச்சிருப்பார். இதற்கு பதிலடியாக திப்பு என்ன பண்ணுறாரு, திருவண்ணாமலையை போயிட்டு கைப்பற்றார். சரிங்களா, 3ஆம் மைசூர் போரில் நடைபெற்ற விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம். திப்புவினுடைய தளபதியான ஹுசைன் அலியை ஆங்கில படைத்தளபதியான கர்னல் ஹார்லி வந்து கோழிக்கோட்டில் தோற்கடிக்கிறார். இதற்கு பதிலடியாக திப்பு என்ன பண்ணுறாரு, திருவண்ணாமலையை வந்து கைப்பற்றார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, புதுச்சேரியினுடைய பிரெஞ்சு ஆளுநருடைய ஆதரவை பெறுவதற்கு திப்பு எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த 3ஆம் மைசூர் போர் காலகட்டத்தில் உதவாமல் போயிருச்சு. இந்த போரானது 2 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த போரில் திப்பு சுல்தான் தனியாகவே வந்து எதிர்த்து போராடினார். அவருக்கு எந்த விதமான உதவிகளுமே வந்து கிடைக்கல. ஏன்னா பிரெஞ்சு அரசரான 16ஆம் லூயி வெற்று வாக்குறுதியை தந்திருக்கார். அதனால் இங்கே புதுச்சேரியிலேருந்து அவருடைய புதுச்சேரி ஆளுநருடைய ஆதரவு கிடைக்குன்னு எதிர்பார்த்தாரு, அதுவும் கிடைக்கல. அதனால் இந்த 3ஆம் மைசூர் போரில் திப்பு வந்து தனித்து விடப்பட்டிருப்பார். சரிங்களா, இந்த 3ஆம் மைசூர் போரானது 3 கட்டங்களாக நடைபெற்றது. சரிங்களா, அடுத்து பார்ப்போம். தளபதி மேடோஸ், சரிங்களா, தளபதி மேடோஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய படைத்தளபதி, அவருடைய தலைமையிலான தாக்குதல் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. திப்புவுக்கும் அவருக்கு இடைப்பட்ட தாக்குதலில் இந்த தளபதி மேடோஸ் தலைமையிலான தாக்குதல் வந்து தோல்வியில் முடிஞ்சது. இதன் காரணமாக என்ன நடக்குதுன்னா, 1790 தலைமை ஆளுநர் காரன் வாலிஸ் இருக்கார் இல்லையா, காரன் வாலிஸ் பிரபு, அவரே வந்து என்ன பண்ணுறாரு, படைக்கு தலைமையேற்று படையை வழி நடத்தி வர்றார். சரிங்களா, அவரே படையெடுத்து கிளம்பி வர்றார். எங்கேருந்து வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரன் வாலிஸ் வந்து வேலூர்லேருந்தே, சரிங்களா, வேலூர்லேருந்து படையை வழி நடத்தி வருவார். வந்து என்ன பண்ணுறாரு, நேராக அவர் வந்து எந்த பகுதிக்கு போகிறாரு, வேலூர்லேருந்து காரன் வாலிஸு பெங்களூருக்கு போகிறார். சரிங்களா, பெங்களூருக்கு போகிற வழியிலேயே அவருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில சண்டை நடக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த படையெடுப்பின் போது ஆங்கிலேயருக்கு வந்து சில முக்கியமான பொருட்கள் வந்து பற்றாக்குறை ஏற்படுது. இந்த பற்றாக்குறை ஏற்படுற காரணத்தால் காரன் வாலிஸ் வந்து பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. சரிங்களா, ஆங்கில படையெடுப்பின் போது தேவைப்படிய பொருட்களுடைய பற்றாக்குறையால் காரன் வாலிஸ் பிரபு அவர்கள் பின்வாங்க வேண்டியிருந்தது. இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்க, வடக்கே இருந்து மராத்தியர்கள், சரிங்களா, அதாவது மைசூர் அரசுக்கு வடக்கே இருந்து மைசூர் சுல்தானுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்த மராத்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்களுக்கு வந்து தேவையான பொருட்களை வந்து தர்றாங்க. இதன் காரணமாக ஆங்கிலேயர்கள் வந்து கூடுதல் வலிமை பெற்று, சரிங்களா, பெங்களூர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீரங்கப்பட்டினத்தை, அதாவது மைசூர் சுல்தானுடைய தலைநகரத்தை நோக்கி அவங்க வந்து முற்றுகையிடப்படுறாங்க. சரிங்களா, அப்போ ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து முற்றுகையிடப்படுது. அதற்கு காரணம் வந்து காரன் வாலிஸ் பிரபுக்கு மராத்தியருடைய உதவி கிடைத்ததன் காரணமாக காரன் வாலிஸ் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிடுறார். ஸ்ரீரங்கப்பட்டினத்துடைய முற்றுகையை வந்து
தாக்குவதற்கு தடையாக இருந்த அனைத்து மலைக்கோட்டைகளையுமே காரன்வாலிஸ் பிரபு வந்து கைப்பற்றார். சரிங்களா? ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிடுறதுக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதற்கு பாதுகாப்புக்காக இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாதுகாப்பு ஒவ்வொரு மலைக்கோட்டைகள் வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி இருந்த அனைத்து மலைக்கோட்டைகளையுமே காரன்வாலிஸ் பிரபு ஒவ்வொன்றாக தோற்கடித்து என்ன பண்ணுறாரு, கைப்பற்றாரு. இறுதியாக ஸ்ரீரங்கப்பட்டினத்தையும் முற்றுகையிட்டு திப்பு வந்து தோற்கடிக்கப்படுகிறார். சரிங்களா? திப்பு தோற்கடிக்கப்படுகிறார். இவ்வளவு கடுமையான போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஆங்கிலேய படை வந்து அவ்வளோ கடுமையாக தாக்குதல் நடத்தினால திப்பு சுல்தான் அவர்களால் வந்து அதை வந்து தாக்குப்பிடிக்க முடியல. அதனால தான் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து வீழ்ச்சி அடைகிறது. அதனால் திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு, ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு அழைப்பு கொடுக்குறார். என்னால் வந்து போர் நடத்த முடியாது, சரி நம்ம 2 பேரும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கலாம், போரை இதோட முடிச்சு வந்தாமி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இதன் காரணமாக தான் என்ன நடக்குதுன்னா, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை, 3ஆம் மைசூர் போருக்கான உடன்படிக்கை வந்து ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அப்படின்ற ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுது. இந்த உடன்படிக்கையில் காரன்வாலிஸ் பிரபு, ஏன்னா அவர் தானே வெற்றி பெற்றவர், அவர் விதித்த அனைத்து நிபந்தனைகளையுமே வந்து திப்பு சுல்தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அவருடைய நிபந்தனை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் இந்த ஸ்ரீரங்கப்பட்டின முற்றுகையானது கைவிடப்படும் அப்படிங்கிறதுனால திப்பு சுல்தானுக்கு வேறு வழியே இல்லாமல் ஏற்றுக்கிறார். சரிங்களா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை எப்போ ஏற்படுது அப்படின்னா 1792 தான் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் மூலமாக 3ஆம் மைசூர் போர் முடிக்கப்படுது. திப்பு வந்து இந்த உடன்படிக்கை பிரகாரம் என்னென்ன மாதிரியான நிபந்தனைகளுக்கெல்லாம் வந்து அவர் நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. திப்பு அவருடைய ஆட்சி பகுதியில் பாதி இடங்களை வந்து ஆங்கிலேயருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காரன்வாலிஸ் பிரபு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் போர் இழப்பீடாக 3 கோடி ரூபாய், ஏன்னா நீ வந்து ஒன்றால் எனக்கு இவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, இந்த போர் இழப்பீடுகள்லாம் சமாளிக்கணும்னா எனக்கு வந்து 3 கோடி ரூபாய் வந்து நீ தரணும் அப்படின்னு சொல்லி திப்புட்ட சொல்கிறாங்க. சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 கோடி ரூபாயெல்லாம் நீ தந்து முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய மகன்களை 2 பேரை வந்து நான் கைது பண்ணி கொண்டு போய் சென்னையில் வேலூரில் வச்சுருப்பேன். அதற்கப்புறம் தான் வந்து என்ன பண்ண, இந்த இதெல்லாம் நீ நிறைவேற்றினதுக்கப்புறம் உன் மகன்களை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திப்பினுடைய மகன்கள் 2 பேரை பிணை கைதிகளாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 கோடி ரூபாய் இருக்கு இல்லையா, கூட்டணியாளர்களுடைய வந்து சமமாக பகிர்ந்து கொள்ளப்படுது. யார் யார் கூட்டணியாளர்கள்? ஹைதராபாத் நிஜாமு, பிரிட்டிஷ், அப்புறம் மராத்தியர்கள். இந்த 3 பேருமே வந்து என்னது, திப்புவிடமிருந்து பெறப்பட்ட பகுதிகளும் இழப்பீடு தொகையும், சரிங்களா, அமௌண்ட்டு மட்டும் இல்லாமல் திப்புவிட்டிருந்து கிடைக்கப்பட்ட பிளேஸுமே, இடங்களுமே வந்து என்னது சமமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக ஆங்கிலேயருக்கு என்னென்ன பகுதியெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதன் காரணமாக ஆங்கிலேயர்களுக்கு மலபார், திண்டுக்கல், பாராமகால், அதாவது சேலம் ஆகிய பகுதிகளை வந்து பெற்றிருப்பார்கள். சரிங்களா? திப்பு வந்து குடகு பகுதியை வந்து இழந்திருப்பார். சரிங்களா? அடுத்து குடகு பகுதியினுடைய அரசர் ஆங்கிலேயருக்கு கீழ்ப்படிய வேண்டிய சிற்றரசராக்கப்பட்டிருப்பார். திப்புவினுடைய அதிகாரமானது பெருமளவுக்கு குறைக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில் பிணை கைதிகளாக இருந்த திப்புவினுடைய மகன்கள் அனைத்து நிபந்தனைகளையுமே திப்பு சுல்தான் அவர்கள் நிறைவேற்றிய பிறகு எப்போ ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கன்னா 1794ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் நாள் தான் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு பிணை கைதிகளாக அனுப்பப்பட்ட திப்புவினுடைய மகன்கள் வந்து திரும்பி அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். சரிங்களா? கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் வந்து இவர் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த நிபந்தனைகள் நிறைவேற்றுவதற்கான காலங்களாக எடுத்துக்கொண்டார். சரிங்களா? இப்படி இந்த உடன்படிக்கை மூலம் அவருக்கு திப்பு சுல்தானுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் பொருளாதார இழப்பையும் திப்பு சுல்தானால் வந்து தாங்கிக் கொள்ளவே முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, பொருளாதார இழப்பு கூட வந்து நம்ம மற்றொரு பகுதி மீது படையெடுத்து போய் அங்கே இருக்க படையெடுப்புனாலே கொள்ளையடிச்சிட்டு வந்து பொருளாதாரத்தை மீட்டுக்கலாம். ஆனால் என்னென்னா, அவருடைய மகன்கள் 2 பேரை இதெல்லாம் நீ செய்கிற வரைக்கும் பிணை கைதியில் நான் அரெஸ்ட் பண்ணி கொண்டே வச்சுருப்பேன், கடத்தி கொண்டே வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் தான் தருவேனோடனே அது வந்து ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை இல்லையா, அது வந்து திப்பு சுல்தானால் தாங்கிக்கவே முடியல. இதனால் என்ன பண்ணுறாரு திப்பு சுல்தான், மீண்டும் ஒரு முறை நமக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக ஆங்கிலேயரை ஒரு முறை போர் தொடுத்து ஆங்கிலேயர் எப்படினாலும் இந்த தடவை தூக்கிடும்டா அப்படின்னு சொல்லி ஒரு 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 குறிக்கோளுடைய ஒரு வெறுப்புடனே வந்து வாழ்ந்துட்டுருக்கார். பொசுனே மனுஷன் இருந்திருக்கா. அப்படி இருக்கும் பொழுது தான் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போது அதாவது மைசூரினுடைய அரசர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் குடும்பத்தைச் சேர்ந்த உடையார் வம்சத்தினர் தான் வந்து அரசராக இருப்பாங்க. ஆனால் நிர்வாகம், ஆட்சி எல்லாமே வந்து சுல்தான்கள், அதாவது ஹைதர் அலியும் அவருடைய மகனும் நேரடியாக எடுத்துக்கிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்க. அதனால் அப்போது காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அடுத்த ஒரு 2 வருஷத்தில், அதாவது 1792 என்னது ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை மூலமாக போர் வந்து முடிவுக்கு வருது.
1794 அடுத்த ஒரு 2 வருஷம் கழித்து திப்பு சுல்தான மகன்கள் வந்து திப்புனுடைய நிபந்தனைகள்லாம் நிறைவேற்றப்பட்டு ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மே 29ஆம் தேதி கொண்டு வரப்படுறாங்க. அதற்கடுத்து 2 வருஷத்தில் 1796 என்ன நடக்குதுன்னா, மைசூரினுடைய ராஜாவாக இருந்த 9ஆம் சாமராஜ் அப்படிங்கிறவர் இறந்து போயிடுறார். அப்போ 9ஆம் சாமராஜ் இறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஒரு மன்னர் இருந்துட்டாங்கன்னா அடுத்த அரசரை நியமிக்கக்கூடிய முறையான ஒரு வரைமுறை இருந்துச்சு. அதை வந்து திப்பு சுல்தான் வந்து பின்பற்ற மாட்டார். சரிங்களா, திப்பு சுல்தான் வந்து அந்த வழக்கத்தை வந்து பின்பற்றவில்லை. அவர் வந்து இந்த தீர்மானத்திற்கு வந்த அதே நேரத்தில் வந்து பிரெஞ்சு காலனி அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்த மொரீசியஸ் கவர்னர் மாலரிக் அப்படிங்கிறவர், சரிங்களா, மொரீசியஸ் இருக்குல்லையா, மொரீசியஸ் நாட்டில் இருந்த ஒரு பிரெஞ்சு கவர்னரான மாலரிக் வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறார். என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்சிடமிருந்து உதவி கிடைத்த பிறகு திப்பு சுல்தான் அவர்கள் ஆங்கிலேயர் மீதான போர் குறித்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி மாலரிக் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிறார். எப்போ? 1796. 1796 9ஆம் சாமராஜ் இறந்து போகிறாரு. அடுத்த மன்னரை நியமிக்க வேணும் அப்படின்ட்டு நடைமுறை இருக்குது. அந்த நடைமுறையை வந்து திப்பு பின்பற்ற வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பார். அவர் அந்த தீர்மானத்துக்கு வந்துட்டுருக்க அதே நேரத்தில் திப்பு சுல்தானுக்கு சாதகமாக என்ன நடக்குன்னா, பிரெஞ்சினுடைய காலனி அதிகாரத்துக்கு உட்பட்ட மொரீசியஸில் இருக்கக்கூடிய கவர்னரான மாலரிக் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, பிரான்ஸ் அரசிடமிருந்து திப்பு சுல்தானுக்கு உதவி கிடைத்ததுக்கப்புறம் திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான போர் பற்றி அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி மாலரிக் சொல்கிறார். சரிங்களா, அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திப்பு என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த 2 வருஷம் கழிச்சு அப்படியே ஒரே மாதிரி வருவாங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1798 ஜூலையில் பிரான்ஸ் ஆட்சியை நிர்வகித்த இயக்குநரகத்துடனும் அதற்கு பிறகு அங்கே ஆட்சியை பிடித்த நெப்போலியன் போனபர்னட் அப்படின்னு சொல்ல நெப்போலியனுடனும் மேற்கொண்ட கடித தொடர்புகள், அவர் வெல்லஸ்லியுடனான கடித தொடர்பில் காட்டிய நழுவல்கள் ஆகியவை வெல்லஸ்லியை மீண்டும் திப்புக்கு எதிரான போரை அறிவிக்க செய்தது. இதுதான் வந்து 4ஆம் மைசூர் போருக்கான காரணம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1798 ஜூலையில் அப்போது அந்த தேதியில் வந்து திப்பு என்ன பண்ணுறாரு, பிரான்ஸ் ஆட்சியை நிர்வகித்த இயக்குநரகத்துடன் வந்து அவர் கடித தொடர்பு மேற்கொண்டிருக்காரு. அதற்கப்புறம் அந்த பிரான்சினுடைய ஆட்சியை பிடித்த நெப்போலியனுடன் வந்து அவர் கடித தொடர்பு மேற்கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்போது அதற்கப்புறம் காரன் வாலிஸுக்கு அப்புறம் சென்னை கவர்னராக வந்த வெல்லஸ்லி இருக்கார் இல்லையா, வெல்லஸ்லியுடன் வந்து திப்பு வந்து போதுமான கடித தொடர்பு இல்லாமல் எதுவுமே பெருசாக அவருக்கு பதில் சொல்லாமல் அடிபணியாமல் இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, வெல்லஸ்லியை வந்து மீண்டும் திப்புக்கு எதிராக ஒரு போரை அறிவிக்க செய்யுது. இப்போ வந்து 4ஆம் மைசூர் போரானது துவங்கும். சரிங்களா, அடுத்து பார்த்துடலாமா? 4ஆம் மைசூர் போருக்கான காரணம். 4ஆம் மைசூர் போர் வந்து ஒரு ஓராண்டுகள் தான் நடைபெற்றது. 1798 வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நெப்போலியனு அப்புறம் பிரான்ஸ் இயக்குநர்களெலாம் வந்து அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார் இல்லையா. அப்போவே வந்து வெல்லஸ்லி டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாப்புல, சம்பவத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் மைசூர் போரை 1799 அறிவிக்கிறாப்படி. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த முறையுமே என்ன பண்ணுறாரு, போன முறை பிரான்ஸ் மற்றும் துருக்கிக்கு வந்து அவர் தூதுக்குழுக்கு அனுப்பினார். இந்த 4ஆம் மைசூர் போருக்கு என்ன பண்ணுறாரு, வெளிநாட்டு கூட்டணி தேடுறாரு. எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் அவர் தூதுக்குழு அனுப்புகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேபியா, துருக்கி, ஆப்கானிஸ்தான், அப்புறம் பிரான்ஸு, இந்த நாடுகளுக்கெல்லாம் அவருடைய தூதர்களை வந்து அனுப்புனார். அதே சமயத்தில் நெப்போலியன் வந்து என்ன பண்ணுவார்னா, பிரான்சினுடைய நெப்போலியன் வந்து எகிப்தின் மீது படையெடுத்து போயிருப்பார். அந்த நெப்போலியன் டீமே வந்து திப்பு சுல்தான் வந்து அப்போது தொடர்பு வைத்திருந்தார். சரிங்களா, அடுத்து பிரெஞ்சு அலுவலர்கள், பிரான்ஸ் அரசினுடைய அலுவலர்கள் வந்து திப்பு சுல்தானுடைய தலைமையகமாக இருந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு வருகை புரிந்து அவர்கள் வந்து பிரான்ஸில் வந்து ஏற்படுத்தப்பட்டிருந்த ஜாக்கோபியன் கழகம், சரிங்களா, ஜாக்கோபியன், நான் வந்து தமிழ் படுத்தி சாக்கோபியன் போட்டேன். சரிங்களா, ஜாக்கோபியன் தான் வரும். ஜாக்கோபியன் கழகத்தை வந்து நிறுவியிருப்பாங்க. மேலும் வந்து அங்கு வந்து ஒரு சுதந்திர மரம், எங்கள் ஸ்ரீரங்கப்பட்டியில் சுதந்திர மரம், அதாவது ஜாக்கோபியன் கொடியானது ஏற்றப்படும். பிரெஞ்சு குடியரசு கொடியான கொடி வந்து ஏற்றப்படும். அதுதான் வந்து சுதந்திர மரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, திப்பு சுல்தான் அவர்கள் தன்னுடைய படையையும் நிதி ஆதாரங்களையும் வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையுமே வந்து இந்த 4ஆம் மைசூர் போரில் வந்து மேற்கொண்டிருப்பார். சரிங்களா, 1796 பாரிஸுக்கு என்ன பண்ணுறாரு, மீண்டுமே அவருடைய தூதர்களை வந்து அனுப்பியிருப்பார். சரிங்களா, 1796 பாரிஸுக்கு மீண்டும் அவரது தூதர்களை அனுப்பினார். 1797 வருகை புரிந்த பிரெஞ்சு தூதுக்குழுவானது மொரிசியஸிலிருந்து பிரெஞ்சு ஆதரவு கொடுக்கப்படும் என உறுதியளித்தது. இதெல்லாம் வந்து 3ஆம் மைசூர் போர் காலகட்டத்தில் அவர் அனுப்பினார். 97 வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, பிரெஞ்சு ஆதரவு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கிறாங்க. நம்ம 3ஆம் மைசூர் போரில் பார்த்தோம் இல்லையா,
96 காலகட்டங்களில் அவர் தூதுக்குழு அனுப்புவார். 97 98 காலகட்டங்களில் 98ல் வந்து அந்த இந்தோனேஷியாவுடைய ஆளுநர் வந்து ஒரு அறிவிப்படுவார்ல மால்ரிக், அந்த விஷயங்கள் தான் இதில் வருது. சரிங்களா? அப்போ 96லேயுமே வந்து, அதாவது 2ஆம் மைசூர் போர் காலகட்டம் மன்னிக்கணும் 3வது மைசூர் போர் காலகட்டத்தில் அவர் தூதுக்குழுக்களை அனுப்பினார். அடுத்ததுக்கப்புறம் 1797 வருகை புரிந்த பிரெஞ்சு தூதுக்குழு மொரிசியஸிலிருந்து பிரெஞ்சு ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை அடுத்ததாக வந்து 1798 ஜூலையில் வந்து மால்ரிக் வந்து என்ன பண்ணுறாரு, பிரெஞ்சு ஆதரவு கிடைச்சதும் நாங்கள் திப்பு சுல்தான் வந்து அடுத்த போரை அறிவிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து லோயர் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது, இது வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட். சரிங்களா? பிரான்சில் இருப்பது போல் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலும் பார்த்தீங்களா ஜேக்கோபியர் கழகம் தொடங்கப்பட்டது. மைசூர் சுல்தானுக்கும் பிரெஞ்சு அரசுக்குமான நல்லுறவை தெரிவிக்கும் விதத்தில் பிரெஞ்சு குடியரசினுடைய கொடியானது ஏற்றப்பட்டது. சுதந்திர மரம் இங்கே கொடுத்துருக்காங்க, பிரெஞ்சு குடியரசின் கொடி அப்படின்னு சொல்லி 11th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கிளாரிஃபையாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பிரான்ஸுடன் வந்து திப்பு சுல்தானுக்கு வந்து கூட்டணி ஏற்படுது. சரிங்களா? பிரான்ஸுடன் திப்பு ஏற்படுத்தி கொண்ட கூட்டணியால் கோபமுற்ற புதிய கவர்னர் ஜெனரலான வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தின் கீழ் மைசூரில் ஆங்கிலேய படை ஒன்றை நிரந்தரமாக வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறார். சரிங்களா? வெல்லஸ்லி என்ன பண்ணுறாரு, துணைப்படை திட்டத்தின் கீழே வந்து வெல்லஸ்லி பிரபு அவர்கள் தான் துணைப்படை திட்டத்தையே வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருப்பார். துணைப்படை திட்டத்தை முதலாக ஏற்றுக்கொண்டவர் வந்து ஹைதராபாத் நிஜாம். சரிங்களா? இப்போ வந்து பிரான்ஸ்லேருந்து இவனுக்கு உதவி கிடைக்கும் தெரிஞ்சவுடனே அந்த கடித தொடர்புக்கான நழுவல்கள் பார்த்தோம்லையா, அந்த நழுவல்கள் இங்கே தான் இருக்குது. வெல்லஸ்லி என்ன பண்ணுறாரு, மைசூர் சுல்தான் வந்து நீ ஏற்கனவே என்கிட்ட தோத்துட்ட திப்பு, அதனால் என்ன பண்ணுற, நான் துணைப்படை திட்டம் சொல்லி ஒரு புதிய முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறேன். நீ என்ன பண்ணுற, ஆல்ரெடி ஹைதராபாத் நிஜாம் என்னுடைய துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கிட்டாப்படி, நீ என்ன பண்ணுற, என்னுடைய துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு திப்பு சுல்தான் மறுப்பு தெரிவிக்கிறார். சரிங்களா? அதுதான் வந்து வெல்லஸ்லியுடனான கடித தொடர்பு நழுவல்கள் ஏற்படுது. இதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, திப்பு வந்து இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக ஆங்கிலேயர் வந்து 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போரை 1799 அறிவிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ காரணம் பார்த்துட்டோம். அடுத்து 4ஆம் மைசூர் போரை பார்த்துடலாமா? பெருசாக கிடையாது, இந்த போர் வந்து மிக குறுகிய காலகட்டங்களே முடிஞ்சிடும். 1799 வெல்லஸ்லி பிரபு திப்புவின் மீது போர் தொடுத்தார். சரிங்களா? இது குறுகிய காலத்தில் நடந்த கடுமையான போராக இருந்தது. மிக குறுகிய காலத்தில் நடந்த ஒரு கடுமையான போர். திட்டமிட்டபடி மைசூரினுடைய மேற்கே, சரிங்களா, திட்டமிட்டபடி மைசூர் பகுதியினுடைய மேற்கே பம்பாய் இராணுவத்தினுடைய தளபதி ஸ்டூவர்ட் தலைமையில் வந்து மேற்கு பகுதி, மைசூருடைய மேற்கு பகுதியில் படையெடுத்து வந்தது. இந்த சமயத்தில் வந்து மெட்ராஸ் இராணுவம் வந்து அப்போது தலைமை ஆளுநராக இருந்த வெல்லஸ்லியினுடைய சகோதரர் ஆர்தர் வெல்லஸ்லி தலைமையில் வந்து திப்பு சுல்தானை தாக்கியது. சரிங்களா? 3ஆம் மைசூர் போரில் ஒரு தளபதி தோத்தவனே அப்போது தலைமை ஆளுநராக இருந்த காரன் வாலிஸு அவரே நேரடியாக என்ன பண்ணுவார், படைக்கு தலைமையேற்று வேலூர்லேருந்து கிளம்பி வந்திருப்பார். இந்த 4ஆம் மைசூர் போரில் தலைமை ஆளுநருடைய சகோதரரான, சரிங்களா, வெல்லஸ்லியினுடைய சகோதரரான ஆர்தர் வெல்லஸ்லி வந்து படைக்கு தலைமையேற்று வந்து திப்பு சுல்தானை தாக்கியிருப்பார். அதோட இன்னொரு பிளான் என்ன பண்ணுறாங்கன்னா, மைசூரினுடைய மேற்கு பகுதியில் என்ன பண்ணுறாங்க, பம்பாயினுடைய இராணுவ தளபதியான ஸ்டூவர்ட் வந்து தாக்குறார். சரிங்களா? திப்பு தன்னுடைய தலைநகரம் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு பின்வாங்குறார். வேறு வழியில் 2 பக்கமும் அடிக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு பின்வாங்கினார். அதற்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் மீது ஆங்கிலேய படைத்தளபதியான ஜெனரல் டேவிட் பெயர்டு அப்படிங்கிறவர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் மீது திடீர் தாக்குதல் தொடுத்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து முறியடித்து கைப்பற்றுறாங்க. சரிங்களா? என்னைக்கு வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1799 மே 4. சரிங்களா? 1799 மே 4ஆம் தேதி. சரிங்களா? இது நம்ம புலித்தேவரில் பார்த்தீங்கன்னா மே 16 வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் மே 4 ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒற்றுமைப்படுத்தி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ 1799 மே 4ஆவது நாள் ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து கைப்பற்றப்படுது. யாரால்? ஜெனரல் டேவிட் பெயரால் கைப்பற்றப்படுகிறது. உடனே வந்து திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு, வேறு வழியில் தலைநகரை பிடிச்சிட்டாங்க, அமைதி உடன்படிக்கைக்கு கூப்பிட்றாரு. இந்த முறை என்ன நடக்குதுன்னா வெல்லஸ்லி பிரபு வந்து அமைதி உடன்படிக்கைக்கு ஒத்து வரல. சரிங்களா? திப்பு உன்னுடைய வேண்டுகோளான அமைதி உடன்படிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டது. அதனால் போர் வந்து தீவிரமாக நடக்குது. இறுதிக்கட்ட மோதலில் படுகாயமுற்ற திப்பு சுல்தான் ஓர் ஐரோப்பிய படைவீரனால் சுட்டு கொல்லப்பட்டார். திப்பு சுல்தான் வந்து இறந்து போர்க்களத்தில் போய் படைவீரர்கள் வந்து இப்போ விசாரித்து பார்க்கும்போது திப்பு சுல்தான் வந்து போர்க்களத்தில் இறந்துட்டார் அப்படின்னே ஆங்கிலேய படைவீரர்கள்லாம் போயிட்டு திப்புவினுடைய உடலை தேடுவாங்க.
அப்போ பிரட்டி பார்க்கும் பொழுது திப்பு சுல்தான் வந்து இறந்து கிடக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை இன்னுமே வந்து ஐரோப்பியர்கள் வந்து பிரிட்டிஷனுடைய அருங்காட்சியகத்தில் அந்த புகைப்படத்தை இன்னுமே வச்சுருக்காங்க. சரிங்களா, நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ 1799 சரிங்களா மே மாதத்துக்கு அப்புறம் நடைபெற்ற இறுதிக்கட்ட மோதலில் திப்பு சுல்தான் அவர்கள் கடுமையான காயமுற்று ஐரோப்பிய போர் வீரனால் சுட்டுக் கொல்லப்பட்டு வீரமரணம் அடைந்திருப்பார். சரிங்களா, அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் இது எல்லாமே மேற்கு பகுதி. இந்த பகுதிகள் எல்லா பகுதியிலுமே திப்பு சுல்தான் இருந்த பகுதி. இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் வந்து இணைத்து கொண்டார்கள். சரிங்களா, அடுத்து திப்புவை வந்து அகற்றியதும் அதற்கப்புறம் யார் இருக்கா அங்கே உடையார் வம்சத்தை சேர்ந்த 3ஆம் கிருஷ்ணராஜா உடையார் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணுறாங்க, மீண்டும் மைசூருடைய அரியணையில் அமர்த்தியிருப்பாங்க. சரிங்களா, அமர்த்தியதும் தென்னிந்தியாவில் கம்பெனி ஆட்சியினுடைய உண்மையான தொடக்கமாக அமைந்தது. சரிங்களா, இதுதான் வந்து சரிங்களா இந்த 4வது மைசூர் போருடைய வெற்றி தான் தென்னிந்தியாவில் சரிங்களா தென்னிந்தியாவில் கம்பெனி ஆட்சியின் உண்மையான தொடக்கமாக அமைந்தது. சரிங்களா, 1757 பிளாசி போர் வந்து இந்தியாவுக்கே சொல்லுவாங்க. சரிங்களா, இந்தியாவில் ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் காலூன்றுவதற்காக அமைந்த போர். தென்னிந்தியாவில் கம்பெனி ஆட்சியினுடைய உண்மையான தொடக்கமாக அமைந்தது எந்த போர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4ஆம் மைசூர் போரில் திப்புவினுடைய மரணத்திற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணராஜ உடையாரை வந்து அரியணை அமர்த்துறது தான் வந்து தென்னிந்தியாவில் கம்பெனி ஆட்சியினுடைய உண்மையான தொடக்கமாக இருந்தது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானுடைய மகன்கள் இருக்கல, கிட்டத்தட்ட திப்பு சுல்தான்களுக்கு 11 மகன் ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். 12 இளவரசர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேலூர் காலத்தில் படிப்போம். அவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க. அதில் நிறைய பேர்த்த வந்து திப்பு சுல்தான்கள மகன்கள் வந்து முதல்ல வந்து வேலூரில் சிறை வைக்கப்பட்டிருப்பாங்க. அதற்கப்புறம் அங்கே இருக்கும் பொழுது தான் வந்து 1806 புரட்சி நடக்கும். அந்த புரட்சி ஒடுக்கப்பட்டதுக்கு பிரகாரம் திப்பு சுல்தானுடைய மகன்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கல்கத்தாவுக்கு மாற்றப்பட்டிருப்பாங்க. இவ்வாறு ஆங்கிலேயருக்கு எதிரான மைசூர் சுல்தான்களின் வீரம் செறிந்த மோதல்கள் வந்து முடிவுக்கு வந்தது. சரிங்களா, அடுத்து வந்து இப்போ நம்ம அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, நம்ம இந்த பதிவோடு வந்து இதை முடிச்சுக்குவோம். சரிங்களா, அடுத்த பதிவில் வந்து நம்ம 1806 வேலூர் கழகத்தை வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா, ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பாருங்கள், அந்தந்த இயர்ஸு என்னென்ன நடந்துச்சு, யாருக்கு இடையில் சண்டை நடந்துச்சு, அந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு கதையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஷினாக கேட்கும்பொழுது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து அதில் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கொஷினில் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்டு ஒரு 2-3 இருக்கும். அப்போ இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாலே போதும். அதாவது 1799 மே 4ஆம் நாள் ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து கோட்டை கைப்பற்றப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே, ஒருவேளை மாற்றி போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க 1798 வந்து கைப்பற்றப்பட்டதுன்னு, அப்போ அது தப்புன்னு தெரிஞ்சிடும். அதனால் இதில் இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, வெறுமனே ரீட் பண்ணாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஒரு கற்பனையிலே அந்த போர்க்களத்துக்கே நீங்கள் நேரில் போகிற மாதிரி அப்படியே சண்டை நடக்குது, போகிறாங்க, டேவிட் பையடு வராரு, ஸ்ரீரங்கப்பட்டினத்தை நோக்கி போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தா மேற்கு கரையோரம் என்ன பண்ணுறது, பம்பாயிலேருந்து ஒரு படைத்தளபதி வராரு, அவர் வந்து மைசூருடைய மேற்கு பகுதியை தாக்குறாரு. ஆதர் வெல்லஸ்லியோட தம்பி என்ன பண்ணுறா, அப்படியே வந்து மைசூர் சுல்தானை நேரடியாக தாக்குறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் திப்பு என்ன பண்ணுற, தோல்வி அடைஞ்ச காரணத்தால் அப்படியே பின்வாங்கி ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வராரு. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து கோட்டையை முடிட்டு பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது டேவிட் பேட் என்ன பண்ணுறாரு, 1799 மே 4ஆம் தேதி டம்முன்னு உள்ளே வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை அடித்து தகர்க்கிறார். திப்பு என்ன ஆகுது, ஐயோ வேறு வழி இல்லை சாமி வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. வெல்லஸ்லி பிரபு காரன் வலைஸ் மாதிரி நிபந்தனைக்கு வரல, சண்டை தாண்டா இன்றைக்கி முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு இதோட நான் ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும்னு சொல்லி போரை தீவிரப்படுத்துகிறாங்க. இறுதிக்கட்ட மோதல் வந்து 1799 மேக்கு அப்புறம் நடைபெறுது, மே மாதங்களே நடைபெறுது. அந்த போரில் ஒரு ஐரோப்பிய வீரனால் வந்து திப்பு சுல்தான் வந்து சுட்டுக் கொல்லப்படுறார். சரிங்களா, அதற்கடுத்து போர் முடிஞ்சோன்னே என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக திப்பு சுல்தானுடைய பகுதிகளாக இருந்த கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் இந்த பகுதியில் எல்லாமே ஆங்கிலேயர் வசம் வருது. அதற்கடுத்து என்ன பண்ணுறாங்க, அங்கே ராஜா இறந்துட்டார், அதாவது நிர்வகிச்சிட்டு இருந்தவர் இறந்துட்டார். அப்போ என்ன பண்ணுறாங்க, மைசூருக்கு இவங்களே நேரடியாக போய் ஆட்சி செய்ய முடியாது இல்லையா, அப்போ அங்கே ஒரு டம்மி ஆட்சியாளரை போடணும். ஏற்கனவே இருக்கிறது யார், உடையார் வம்சம் இருக்கா, சரி வாப்பா இப்போ யார் இருக்கா, கிருஷ்ணராஜா உடையார் இருக்கா, வாப்பா நீ தான் மைசூருக்கு இனிமேல் ராஜா சரின்னு சொல்லிட்டு அவனுங்களையுமே இவர் என்னது பிரிட்டிஷ் வந்து கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, இப்படி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாடம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஓகே, மீண்டும் வந்து நம்ம அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.